ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்துக்க போகிறீங்கன்னா எக் பாஸ்தா தான். அதுக்கு என்னென்ன தேவையான்னு பார்க்கலாம். ஒரு கப் பாஸ்தாவை நான் அவிச்சு வச்சுருக்கேன். 6 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, எக்கு நான் 4 போடுவேன். 2 தக்காளியை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாமா? மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் நான் போட்டுடுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இல்லைன்னா லைட் பிங்க் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போது நான் அரைச்சி வச்ச டொமேட்டோவை இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, சால்ட். நான் அதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறம் எக் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் எக் ஊற்றிக்கிறேன். நான் எக் போட்டு நல்லா இதை கிண்டிட்டேன். இப்போது நம்ம பாஸ்தாவை போடலாம். ஃபைனலி நம் எக் மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் வரும். பாய்.